இந்த ஸ்மார்ட் ஃபோன் சொல்லக்கூடிய கான்செப்ட்ல ரீசெண்டா வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம மோட்டோ ஃபேமிலியில யாராவது இதை பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. நாங்க வந்து இது 2012-13 காலகட்டத்தில் மிஸ்டர் பிரணாவ் மிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன் அவரோட பேர். அவர் வந்து ஒரு சிக்ஸ்த் சென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நமக்கு சிக்ஸ்த் சென்ஸ் சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை டிசைன் பண்ணாரு. நம்ம கையில இருக்கிறத அப்படி எடுத்து பிரிண்டர்ல போட்டா பிரிண்டர்ல போய் அது பிரிண்ட் ஆகும் இப்படின்னு எல்லாம் ஒரு அன்னைக்கு ஒரு கான்செப்ட் அவர் இது பண்ண ஒரு வீடியோ எல்லாம் யூடியூப் எல்லாம் வந்த புதுசுல. ஏன்னா இப்ப ரீசெண்டா தான் இப்ப ஹுவாவே பத்தி பார்க்கும்போது ஞாபகம். ஹுவாவே பத்தி இப்போ அவங்க இங்க இருந்து தூக்கி அங்க போடுறது, அங்க இருந்து தூக்கி இங்க போடுறது, இது மாதிரி ஏதோ ஒன்று புதுசாக பண்ணாதான் பீப்புளுக்கு இடையில வந்து ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுது. ஸ்மார்ட் ஃபோன் கதை தான் இந்த ஈவிஸ். இதே மாதிரி நீ பார்த்தேன்னா இந்த பிவேடியோட அந்த ஒரு பிராண்ட் நீ பார்த்தேன்னா முன்னாடி அந்த எஸ்யூவி யங் வாங் தானே அந்த எஸ்யூவிக்கு பேரு. அது வந்து தண்ணியில மிதக்குது, அது என்ன இல்லாம பண்ணிட்டு இருந்தது. சரி அதையாவது விடுவோம், அது நீ வந்து ஆஸ்திரேலியால எல்லாம் பஸ் எல்லாம் பண்ற வேலை தானேன்னு சொல்லி நம்ம இந்த அக்வா ஏதோ ஒரு பேர்ல ஒரு பஸ் இருக்கும், நீ அதை பார்த்துருந்தா உனக்கு தெரியும். பஸ் கீழே போட் மாதிரி இருக்கு, மேல பஸ்ஸா இருக்கு. இங்க பார்த்தா உனக்கு வந்து டிரைவர்லெஸ்ஸா அது ஒரு லிஃப்ட் ஆகி பாட்டு ஜம்ப் பண்ணுது, இல்ல 120ல போய் ஜம்ப் பண்ணுது. ஆனா இது சைனால நடக்கும். மார்த்தாண்டம்ல ஜம்ப் பண்ணா திருப்பி ஒரு பாட்டு இல்ல தான் அவ்வளவு போய். அதுதான் ஸ்டோர். நான் இதை பார்க்கும்போது நான் தான் நினைச்சிட்டு இருந்தேன் இதெல்லாம் டெக்னாலஜி ஜம்ப் பண்ணி தான் போனோம். இங்க ஜம்ப் பண்ணி நீ பாட்டோல தான் லேண்டே பண்ண. அது இல்லாம ஊர்ல நம்ம இங்கன்னு இல்ல, ரீசனா நம்ம சென்னை போயிட்டு வரும்போது இப்ப பூனே போறோம் நாங்க. அதான் டேரக்டா சொல்லிட்டேன் மக்கா, நம்ம ரோடு பரவாயில்ல இப்படிதான் இருக்கு. கேட்டியா, நான் வந்து டேரக்டா இது நம்ம ரோடு பரவாயில்ல மக்கா, நமக்கு இங்க இருக்கவே முடியல. பேக் எல்லாம் ஒரு வழி ஆயிட்டு. மெயின் ஏர்போர்ட் போற ஹைவே மெயின் ரோடு, அதை விடக்கு நம்ம ஊர் மோசம் தான். அப்ப இங்க எல்லாம் இந்த பிவேடியோட இந்த வெஹிக்கிள் ஜம்ப் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோ, திருப்பி ஒரு போட்டோல விழுந்து திருப்பி அதை ஜம்ப் பண்ணும். நான் என்ன சொல்லுவேன், அது என்ன டெக்னாலஜி ஜம்ப் பண்ண உள்ள இருக்கிறதுக்கு எப்படி இருக்கும். நான் என்னன்னா நீ அதை விடு, ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க. இல்ல இப்ப மகேந்திரா இதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண மாதிரி இவங்க அதை யூஸ் ஆமானெல்லாம் தெரியாது. அடுத்த ஸ்டேஜ், அதாவது நீ இப்போ ஃப்ளையிங் கார்ஸ் எல்லாம், நான் வந்து 2020ல ஃப்ளையிங் கார் வருவனெல்லாம் முன்னாடி நாங்க இந்த ஃபாரம்ல டைப் பண்ணும்போது உலகம் அப்படி மாறும் இப்படி மாறும், இந்தியா வந்து வேற லெவல்ல வந்துரும் எல்லாம் நம்ம பேசும்போது, அப்ப 2020ல ஃப்ளையிங் கார்ஸ் எல்லாம் பார்ப்போம். துபாயில டாக்ஸி வந்து ஃப்ளையிங் கார்ஸ்ல இருக்கும் எல்லாம் பேசுவோம். இல்ல அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. மேபி ஒரு 50 இயர்ஸ் தாண்டி இதெல்லாம் பண்ண முடியுமா இருக்கலாம். ஆனா இதெல்லாம் யார் எதிர்பார்த்தா திடீர்னு அது எப்படி டிரைவர் வந்து ஒரு பட்டனை பிரஸ் பண்ணி லிஃப்ட் பண்ணா கூட மன்னிச்சு விடலாம். இது டிரைவரும் இல்ல யாரும் இல்ல, அது சென்ஸ் பண்ணுது. உனக்கு ஆக்டிவ் சஸ்பென்ஷன் சிஸ்டம் எல்லாம் வந்து உனக்கு மெர்சிடஸ்லயோ இல்ல வந்து ஹை அண்ட் லக்ஸுரிஸ்லயோ இருக்குது. உனக்கு பாட்டோல டிரெக்ட் பண்ணோம்னா ஃபோர்ட்ல ஃபோக்கஸ்லயே உண்டு. அந்த சென்சார் டிரெக்ட் பண்ணும், அந்த சஸ்பென்ஷன் வந்து அந்த இடத்த என்ன பண்ணும் உனக்கு கரெக்டா செட் பண்ணி கொடுத்துரும், நம்ம தாண்டி போயிடும். இப்ப இது அடுத்த லெவலுக்கு வந்துருக்கு.